இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே 39 ஜனாதிபதி வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் டம்மி வேட்பாளர்களாகவே இருக்கிறார்கள். முப்பத்தி 39 வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டாலும் அனுர, சஜித், ரணில் ஆகிய 3 பேருக்கும் இடையில் தான் கடுமையான போட்டி நிலவுகிறது. திலித், நாமல் ஆகியோர் இந்த ஆட்டத்தில் இறங்கினாலும் அவர்களுக்கான போட்டி என்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த வாரம் 34 அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜனாதிபதி ரணிலுக்கு தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்தனர். அதே நேரம் அந்த ஒப்பந்தங்களிலும் அவர்கள் கைச்சாத்திட்டனர். இந்த நிகழ்வு கடந்த வாரம் இடம்பெற்றதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இப்போது ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ருவான் விஜயவர்தனவுக்கு முன் ஆசனம் வழங்கப்படாமை குறித்தும் சில சர்ச்சைகள் ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே எழுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுயாதீன வேட்பாளராக களமிறங்கி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் கூட்டணி அமைத்து ஆதரவு தெரிவித்திருக்கின்ற இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருப்பவர்கள் இவர்களுடைய இந்த கூட்டணி காரணமாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருப்பவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கான ஒரு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இப்போது அந்த கட்சிக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் மட்டும்தானா இந்த பிரச்சனை என்று பார்க்கின்ற போது அப்படி இல்லை. இதே பிரச்சனை எஸ்ஜேபிக்குள்ளும் இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. எஸ்ஜேபிக்குள்ளும் வெளியிலிருந்து பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் சஜித்துக்கு ஆதரவாக களமிறங்கியதன் காரணமாக எஸ்ஜேபிக்குள் இருக்கின்ற எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டு அவர்களுக்கான முன்னுரிமை மறுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை எஸ்ஜேபிக்குள்ளும் நிலவி வருவதாக தெரிகிறது. எஸ்ஜேபிக்குள் இவ்வாறு இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் குறித்து கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய பிரச்சார அலுவலகத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்திலே வஜிர அபேவர்தன இந்த விடயங்கள் குறித்து பேசி இருக்கிறாராம். வஜிர அபேவர்தன இந்த கூட்டத்தில் பேசுகின்ற போது எஸ்ஜேபிக்குள் லக்ஷ்மன் பொன்சேகா, மரைக்கார், சுஜீவ சேனசிங்க ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. அதே நேரம் எஸ்ஜேபினுடைய செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார இந்த இடத்திலே புறக்கணிக்கப்படுகிறார் என்கின்ற ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். இதன் காரணமாக ரஞ்சித் மதுவ பண்டார கூட குழப்பத்தில் இருக்கிறார். சுஜீவ சேனசிங்கவை எஸ்ஜேபினுடைய செயலாளராக ஆக்குவதற்கு சஜித் ஆடிய ஆட்டம் இப்போது ரஞ்சித் மதுவ பண்டாருக்கு தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு ஜிஎல்பீரிஸை பிரதமராக ஆக்குவதற்கு சஜித் போடுகின்ற திட்டம் கூட எஸ்ஜேவினுடைய செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டாரவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. எனக்கு கிடைத்த செய்திகளின்படி தலதா, கபீர், ஹர்ஷ, எரான் மட்டுமல்ல திஸ்ஸ அத்தநாயக்க கூட இந்த விடயங்கள் குறித்து குழப்பம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்று வஜிர அபேவர்தன இந்த கூட்டத்தின் போது சொல்லி இருக்கிறார். வஜிர அபேவர்தன இந்த கூட்டத்தில் இவ்வாறான ஒரு கதையை சொன்னாலும் வஜிரவும் ரவி கருணாநாயக்கவும் தொடர்ந்தும் எஸ்ஜேபியில் இருக்கின்றவர்களை ரணிலின் பக்கம் எடுப்பதற்கான முயற்சிகளில் தொடர்ந்தும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கட்சி தாவுதல்கள் என்பது தேர்தல் காலங்களில் சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த தேர்தல் காலங்களில் இந்த கட்சி தாவுவது தொடர்பாக பல ரகசிய கூட்டங்கள் எல்லாம் நடப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த முறை தேர்தலிலும் கூட கட்சி தாவுதல்கள் தொடர்பாக அவர்களுக்கு இடையிலே டீல் பேசுவதற்காக வேண்டி பல ரகசிய கூட்டங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. இவ்வாறான ஒரு ரகசிய கூட்டம் தான் கடந்த வாரம் ஒரு இரவு ஹைட்பார்க் பகுதியில் இருக்கின்ற ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசு வீட்டில் நடந்திருப்பதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கூட்டமானது எஸ்ஜேபியில் இருக்கின்ற சிலரை ரணிலின் பக்கம் எடுத்துக் கொள்வதற்கான ஒரு கூட்டமாக அமைந்திருந்ததாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஹைட்பார்க் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த சொகுசு வீட்டினுடைய சொந்தக்காரர் தான் ஒரு பிரபல வர்த்தகரும் அதே நேரம் அரசியலிலே தொடர்பு இருக்கின்ற ஒருவருமாக இருக்கிறார். இந்த ரகசிய கூட்டத்துக்கு எதிர்க்கட்சியில் இருந்த சிலரும் குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களும் கலந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற சஜித் பிரேமதாசவுக்கு தான் தங்களுடைய ஆதரவை வழங்கப் போவதாக சொல்லி இருந்தார்கள். அவர்களுடைய உச்சபீடம் கூட இந்த முடிவை தான் எடுத்திருந்தது. இருந்தாலும் முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான அலிசாயிர் மௌலானா ஜனாதிபதி ரணிலோடு சேர்ந்து விட்டார், அவருக்கு தான் தன்னுடைய ஆதரவு என்று
என்று கூறி அவரோடு ஒப்பந்தங்களிலும் ஐலிசாயிர் மௌலானா கைச்சாத்திட்டார். அதே போன்று இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் ஃபைசல் காசிம். அவர் அண்மையில் சஜித்தினுடைய மேடையில் ஏறி இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த வாரம் இரவு இடம்பெற்ற அந்த ரகசிய சந்திப்பின் போது சில முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் கலந்து கொண்டிருந்து பேசியதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே சஜித்துக்கும் ரணிலுக்கும் பெரும் சவாலாக இருக்கும் ஒரு வேட்பாளர் தான் அனுரகுமார திசாநாயக்க. இதன் காரணமாக இப்போது சஜித்தினுடைய எல்லா மேடைகளிலும் அனுரவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருந்தது. இதை அறிந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரம் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது இது குறித்து பேசியிருக்கிறாராம். அதாவது இப்போது சஜித்தினுடைய மேடையிலே அனுரவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தான் மேற்கொள்ளப்படுகிறது. நாங்கள் அப்படி அவர்களுக்கு எதிரான அந்த பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது. நாங்கள் செய்கின்ற பிரச்சாரமானது கடந்த 2 வருடங்களில் நாங்கள் எப்படி நாட்டை கட்டி எழுப்பினோம், இதற்கப்புறம் இப்படி நாங்கள் நாட்டை கட்டி எழுப்ப போகிறோம் என்கின்ற பிரச்சாரங்களை தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் நடந்த ஒரு கூட்டத்தின் போது பேசியிருந்ததான ஒரு தகவலும் இருக்கிறது. எது எப்படியோ இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது வழமையான இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் நடந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இருக்க முடியாது. இது வழமையான இலங்கையினுடைய அரசியல் வரைபடத்தை மாற்றக்கூடிய ஒரு தேர்தலாகவே இருக்க போகிறது.